பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவில் நம்ம தாக்குதல் ஜெபம் எப்படி இருக்கும், எப்படி நாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட கர்த்தர் ஒரு காரியம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, தாக்குதல் ஜெபம் மாதிரி நீ ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு ஒரு இடத்துல அவங்க போயிருக்காங்க. அப்போது இந்த யுத்த கப்பல் அப்படின்ற காரியத்தை பார்க்குறாங்க. ஸோ இவங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால அந்த யுத்த கப்பல் எப்படி பயன்படுது, அவங்க அதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத அவங்க போய் அதை பார்க்கணுன்ற ஆசைப்பட்டு அங்கே உள்ள நபர்கள்ட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த யுத்த கப்பல் கீழே நிற்கிதான். கீழே நிற்கும்போது அது ஒரு நேரத்தில் என்ன பண்ணுது, தன்னோட ரெக்கையை விரிக்கும் போது அதுல இருந்து பிளேன்லாம் வருது, போய் தாக்குது, தாக்கிட்டு மறுபடியும் வருது, இந்த ரெக்கை அதை மூடிக்கொள்ளுது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இது ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட கர்த்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணு, தாக்குதல் ஜெபம். அதாவது எதிரிட்டம் இருந்து நம்ம மறைந்து இருந்து தாக்குதல் பண்ற ஒரு ஊழியத்தை நீ செய்யணும். கரெக்டான நேரத்துல நீ ஜெப கூடுகை பண்ணி ஜெபிக்கும் போது அந்த எதிரிக்கு தெரியாமையே அவன் தாக்கப்படுவான். ஸோ நம்ம ஜெபம் பண்ணிட்டு அதுக்குள்ள ஆண்டவருக்குள்ள வந்துடணும். ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு ஜெப குழுவை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னன்னா, கரெக்டான நேரத்துல அவங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி கூடி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அந்த சக்ஸஸ்ஃபுல்லான காரியம் என்ன அப்படின்னா, ஸோ பீகார் எலெக்ஷன் வரும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 7000 நபர்களை அவங்க கூட்டுறாங்க. கூட்டி அழுது ஜோம் பண்ணுறாங்க, தன்னுடைய ஸ்டேட்டுக்காக அழுது ஜோம் பண்ணுறாங்க. அதோட விளைவு அவுட்புட் என்ன அப்படின்னா, பீகாரோட எலெக்ஷனோட ரிசல்ட் மாறுச்சுங்க. என்ன அப்படின்னா, லல்லு பிரசாத்தும், அதாவது லல்லு பிரசாத் யாதவும் அப்புறம் நிதிஷ்குமாரும் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அந்த இது சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பீகார் மாநிலமே மாறுதல் அடைந்ததுங்க. இந்த ஒரு ஜெபம் சேரக்கூடாத 2 நபர்களை சேர வச்சுச்சு, லல்லு பிரசாத் யாதவையும் நிதிஷ்குமாரையும். நிதிஷ்குமார் பிஜேபியில் இருந்தாங்க. 17 வருஷம் நட்பை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க விட்டுட்டு லல்லு பிரசாத் யாதவ் கூட சேர்றாங்க. ஸோ இவங்களோட ஜெபம் இதை மாற்றி அந்த பீகார் மாநிலம் மாறுதல் அடைஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளும் நம்மளோட நாட்டிற்காக, நம்மளுடைய மாநிலத்துக்காக, நம்மளுடைய ஊருக்காக நம்ம அழுது திறப்புல நின்று ஜெபிக்கும் போது இந்த தாக்குதல் ஜெபத்தை நம்ம ஏறெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊருக்கும் ஒரு காரியம் நடக்குங்க. ஸோ மாறுதல் கண்டிப்பாக வரும். எப்போ அப்படின்னா, நம்மளுடைய ஜெபங்கள் திறப்புல நின்று ஜெபிக்கிற அனுபவத்தோடு நம்ம பண்ணும்போதும் அழுது ஜெபிக்கும் போதும் கண்டிப்பாக எல்லா சுச்சுவேஷனும் மாறுங்க. ஸோ நம்ம இந்த தாக்குதல் ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் மாறுதல்களையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த மாதிரி ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தருக்காக நம்ம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். ஸோ மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவரோட அன்பை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.